லீவ் விட்டு இப்படி போற நீ டாடா எது நீ கொஞ்சம் நீ டாடா சீட்டி பண்ண கூட இப்படி இருக்காது போலடா டேய் இது என்னடா புது ஸ்டைல் ட்ரெண்டிங் பீம் சொட்டா பீம் பாத்தியா சோடா பீம் எப்படி ஸ்ட்ராங்கா ஒரே முடி நீட்டி இருக்கும் அது ரெண்டு அவன் டாடானா அதனால தான் நான் ஆரஞ்சு பண்ணிருக்கேன் சோட்டா பீம் சொல்ற ஆனா நீ என்ன சோட்டாவா தான் இருக்க நீ மட்டும் என்ன படாவா இருக்க நீ தானே சோட்டாவா இருக்க சஜித் தான்டா படா பீஸ் ஒரு வழியா எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சுடா அல்லது இப்போ நம்மளுக்கு எனக்கு ஆனால் இங்கிலீஷ் சார் வரமாட்டாங்க இங்கிலீஷ் இருக்கடா பண்ணாரு ஆனால் இங்கிலீஷ் சார் இருக்காரே ஐயோ முடியாதுடா என்ன செய்வார்னா எப்போ பார்த்தாலும் எந்தி ஆன்சருக்கு சொல்லி அந்த ஆன்சருக்கு சொல்லுன்னு சொல்லிட்டு என்ன நல்லதாக போயிட்டாங்க அப்பா ஒரு வாரமாக வீட்டிலேருந்து விடவே இல்லை வெளியே என்ன படி படுத்திட்டேங்க முடியலப்பா சாமி அந்த பிடி மேம் இருக்காங்கல்ல அவங்க என்ன ரொம்ப கடவாச்சிட்டாங்கடா யாரு அந்த பிடி மேம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க கூட அவங்க 4 ரவுண்ட் முடிச்சு சாவடிக்கும்டா டி ஒருத்தவங்க கிரிக்கெட் கிளாஸ் போன்றாங்கடா எங்க அம்மா ஃபுட்பால் கிளாஸ் போன்றாங்க எங்க அம்மா ஹாக்கி கிளாஸ் போன்றாங்கடா எங்க அம்மா எல்லா கிளாஸுக்கும் போக சொல்றாங்க கிளாஸே வேணாம்டா இதுக்காக ஒரு பாட்டு போடலாமா கிளாஸ் வேணாம் ஆமா அம்மா கிளாஸ் வேணாம் ஆமா அம்மா அப்படி கிளாஸுக்கு அனுப்புனா பாய் வீட்டை விட்டு போயிடுவேன் டிங் 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 நம்ம ஸ்கூல் இருக்கே ஸோ நாளைக்கு தான் எக்ஸாமே ஆரம்பிக்கணும் இந்த ஸ்கூலில் நான் என்ன தான் பண்ணுறது நாளைக்கு எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுனால அம்மா கிட்ட விளையாட கேட்டால் அம்மா படின்னு எரிச்சலாக வருது அப்பா பார்த்திபன் வீட்டுக்கு வந்தாச்சு பார்த்திபன் வீட்டுக்கு வந்தால் பார்த்திபோட அம்மா கிட்ட கேட்டால் அவன் பக்கத்தில் தான் போயிருக்காங்கிறாங்க ஆனால் இந்த ரக்ஷித் கிட்ட கேட்டால் இது அவன் வந்து எக்ஸிபிஷன் போயிருக்கான் அப்படின்றானே சரி நம்ம பார்த்திபனோட அம்மா கிட்ட போட்டு கொடுத்துட வேண்டியதான் சரி ஐயோ அவங்க அம்மாவே தூங்கிட்டு இருக்காங்க சரி நம்ம அப்புறமா வந்து சொல்லுவோம் அப்பா எப்படியோ 10 நாள் எக்ஸாம் எப்படியோ முடிஞ்சிச்சு அப்பா 10 நாள் வீடுன்னே இருந்தோம் இப்போ எக்ஸாம் முடிஞ்சிச்சு 1 மாதம் லீவ் விட்டாங்க வெளியே போய் சுற்ற வேண்டியதுதான் இன்னும் கொஞ்சம் நாள்ல அம்மா ஊருக்கு வேற கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஜாலி அப்பா எப்படியோ இது அம்மா ஊருக்கு போகிறதுக்குள்ளே நம்ம அப்பா ரக்ஷித் வீட்டுக்கு போய் கிரிக்கெட் விளையாட அவங்ககிட்ட கேட்டுட்டு பார்த்திபனை கூட்டிகிட்டு இது நம்ம கிரவுண்டுக்கு போயிடணும் இதுதான் விட்டாங்க கூட்டத்தை போடுவான்னு சொல்லி போட்டாங்க இது லீவ் விட்டது வந்து என்ஜாய்மெண்ட்டுக்கு தான்டா இப்போ நம்ம ஸ்கூலில் 11 மாதம் படிச்சுட்டு 1 மாதம் தாண்டா லீவ் விட்றாங்க ஆனால் இதே ஃபாரினில் பார்த்தோன்னா 5 மாதம் லீவ் விட்றாங்கடா சரி இப்போ விட்டுருவாங்கடா ஆமாம் அதுவும் சரிதான் ஒரு பாஸ்போர்ட்டும் இல்லை ஒரு எலவப்போட்டும் இல்லை ஆமாடா ஃபாரின் போகிறது கரெக்டு ஆமாம் பாஸ்போர்ட் இல்லை என்ன பண்ணுறது இப்போ ஆமாண்டா பாஸ்போர்ட் இல்லை தான் பெரிய கஷ்டம் சரி நம்ம கிரிக்கெட் விளையாடலாமா அதான நானே வந்தேன் சரி எப்படி விட்டு வளவள பேசிட்டு இருக்கா பைத்தியம் நீ தாண்டா இது சரி வெயிட் பண்ணு நம்ம போய் பார்த்திபட கூட்டு போவாங்க கிரிக்கெட் டேய் இது மட்டும் நம்ம அம்மா கிட்ட இருந்துச்சுன்னா கிளாஸ் வேணாம் ஆமா அம்மா கிளாஸ் வேணாம் ஆமா அம்மா கிளாஸ் வேணாம் ஆமா அம்மா வேணாம் கிளாஸ் வேணாம் ஆமா அம்மா அப்படி
கிளாஸுக்கு போக சொன்னா பாய் பாய்